நம்ம தொடர்ந்து ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் எவ்வளவு வேணா மறைச்சிருக்கலாம், ஆனா இஸ்ரேலுடைய அங்க இருக்கக்கூடிய இன்ஃபுளுசரும் சரி, அவங்களுடைய ஊடகத்தினரும் சரி, கொஞ்சம் கொஞ்சமா தகவல்களை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நமக்கு தெரியும், நேத்தே பார்த்தோம், ஈரான்ல என்ன இருக்கு, பெரும் தாக்குதல்களை அதாவது அவங்களுடைய எண்ணெய் நிலையத்தின் மீதே என்ன பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் ஆலயம், இந்த ஆயில் ரிஃபைனரி பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது ஈரான்ல. அது ஃபுல்லாவே எண்ணெய் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிற அந்த இடத்துல இல்ல ஒரு தாக்குதல் நடத்திட்டு அவ்வளவுதான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஷாரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் கிணற்றின் மீது, அந்த ரிஃபைனரி மீது தாக்குதல் பண்ணிட்டாங்க. தாக்குதல் பண்ணதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய புகை, இந்த இமேஜ் எல்லாம் பாருங்க, புகையெல்லாம் வான் உயர இருக்குது. அந்த அளவுக்கு ஈரான்ல நேற்று ஒரு பெரிய தாக்குதல் தான். கண்டிப்பா அதனால நஷ்டமான்னு கேட்டீங்கன்னா பெரிய நஷ்டம். அங்க இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் எரியுது பாருங்க, எரிஞ்சா என்ன ஆகுதுன்னா அப்படி தெரிக்கும். நீங்க சமைக்கும் போதே பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் தெரிக்கும்ல, அந்த மாதிரி அதை அப்படி தெரிச்சு அது என்ன ஆகுதுன்னா அங்க சாக்கடைகள்ல எல்லாம் எண்ணெயா மிதக்குது, ரோட்ல எல்லாம் எண்ணெயா மிதக்குது. அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க, அந்த எண்ணெயெல்லாம் என்ன ஆகும், தீப்பத்தும். கண்டிப்பா தீப்பத்தாமையா இருக்கும். யோசிச்சு பார்க்கணும், வீடெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். வீட்டுல எல்லாம் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இருக்கு, என்ன நடக்கும் கூட நம்ம சொல்ல முடியாது. எத்தனை இடத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்திருக்கும் கூட நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நிலைமை மோசம்தான். ஆனா சாக்கடையெல்லாம் பத்தி எரியுது, வீதியெல்லாம் பத்தி எரியுது, வீடுகள் எல்லாம் பத்தி எரியுது. அந்த மாதிரி ஒரு நிலைமை நேற்று ஈரான்ல ஏற்பட்டிருக்கு. பெரிய இழப்பு, பெரிய கஷ்டம். இந்த மாதிரி அநியாயத்தை வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா எல்லா நாடும் சேர்ந்து அநியாயத்தை என்ன பண்ணிருப்பாங்க, தட்டி கேட்டிருப்பாங்க. ஆனா அமெரிக்கா இஸ்ரேலும் பண்ணாங்கன்னா அது நியாயம், சத்தியத்தின் பால் நின்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசாம இருந்துப்பாங்க. அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம் தான் அது. அப்படி பண்ணி விட்டாங்க. அந்த புகையெல்லாம் நிக்குது பாருங்க வானத்துல. அதை பார்க்கும் போதே எப்படி இருக்குன்னா நமக்கே பிரமிப்பா இருக்கும். ஐயோ, பார்த்தாவே இவ்வளவு ஆபத்தானதா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தோணக்கூடிய அளவுக்கு இருக்கும். இதுல வேற நேத்து மழை பெஞ்சு, அந்த மழை வேற நம்ம சொன்ன மாதிரி ஆயில் மழையா பெஞ்சிருக்கு. அதாவது மேல தண்ணி போனா திருப்பி தண்ணி வரும், மேல ஆயில் போனா திருப்பி ஆயில் தான் வரும். அப்படி பார்த்தா ரோடு, வீட்டு மொட்டை மாடி, துணி காய போட்டதெல்லாம் கூட என்ன இருக்குது, ஆயில்ல தான் நனைஞ்சிருக்குது. நினைச்சு பாருங்க, அதெல்லாம் பத்துச்சுன்னா என்ன ஆகும். ஈரான் முழுவதும் பெட்ரோலை ஊத்தி வச்ச மாதிரி பண்ணிட்டாங்க இப்ப இஸ்ரேல். அந்த அநியாயத்தை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே பெருசா பேசிட்டு இருக்காங்க இஸ்ரேல்காரங்க. நாங்க சாதிச்சிட்டோம்ட்டு. அதை பாக்குறவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னா, அவ்வளவுதான், ஈரான் தோத்துருச்சு, முடிஞ்சிருச்சு, ஈரானுடைய கதையே நின்றுச்சு அப்படின்லாம் பேசுறாங்க. ஆனா இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நேத்து பாத்தீங்கன்னா நைட்டு வச்சு வெளுன்னு என்ன பண்ணிருக்காங்க, ஹிஸ்புல்லா வெளுத்து விட்டு இருக்காங்க. இஸ்ரேலுடைய எண்ணெய் நிலையத்தை பதிலுக்கு தாக்கியிருக்காங்க. ஈரான்ல நீ தாக்குறியா, இரு உனக்கு நான் தாக்குறேன்னு சொல்லிட்டு ஐஃபால இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரியை தாக்கி விட்டு இருக்காங்க. அப்ப அங்கேயும் என்னாவது பற்றி எரிஞ்சு கொண்டுதான் இருக்குது. நீங்க அந்த இமேஜ பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப எரியுது பாருங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெளிச்சம் அப்படிங்கிறது அவங்க லெபனான்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, தூரத்துல இருந்து கேப்சர் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது இஸ்ரேல்ல இருந்திருக்கு. அது இல்லாம அடுத்து ஒரு சில இமேஜஸ், இப்ப இதை பாருங்க, இந்த இமேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் காசா கிடையாது, எல்லாமே இஸ்ரேல்ல அழிஞ்சிருக்கிறத பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ஊடகங்களே போட்டு காட்டுறாங்க. அந்த இடத்துல இருந்துதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், எடுத்திருக்கோம். அப்ப பார்த்தா இஸ்ரேல்லயும் பல இடங்கள் காசாவை போல அழிஞ்சிருக்கு. அது காசாவா இஸ்ரேலான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. நிறைய பேர் காசாவுடைய பழைய புகைப்படம் நினைச்சிட்டாங்க. ஆனா இஸ்ரேலுடைய ஊடகத்திலிருந்தே இன்னைக்கு நிலைமைன்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணதுதான். அது அந்த கிரியோட் ஷெமானா, கலீலி பகுதி, இன்னும் ஐஃபா பகுதி, இதெல்லாத்தையும் ஹிஸ்புல்லாவும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டெல் அவியூ, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 தெருக்கள் பேரெல்லாம் சொல்றாங்க, முக்கியமான பகுதியெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈரானும் வச்சு செஞ்சிருக்காங்க. இதுல வேற ஒரு கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் இறந்தாங்க பாருங்க பள்ளிக்கூடத்துல, 165 பேரு. அந்த தாக்குதலை இப்போது ட்ரம்ப் என்ன சொல்லி வந்திருக்காருன்னா, அந்த தாக்குதலை நாங்க பண்ணவே இல்லை, அது ஈரானே பண்ணி அனுதாபத்தை தேடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க எப்பயுமே இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. நம்ம பார்த்திருக்கோம், இஸ்ரேல் காசாக்குள்ள பண்ணாத தாக்குதலா, பண்ணாத உயிரிழப்பா, இல்ல அடிக்காத ஹாஸ்பிட்டலா, ஸ்கூலா, காலேஜா, எல்லாமே பண்ணாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, உடனே இஸ்ரேல் என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அங்க என்ன நடந்துச்சு, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல நடந்த தாக்குதலை இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, அது காசாவுடைய போராளிகளை மிஸ்ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க அடிச்சுக்கிட்டாங்க, அவங்களே தப்பா அடிச்சிட்டாங்க, எங்களை அடிக்கிறதா நினைச்சு அவங்களே அடிச்சுட்டாங்க அப்படின்னாங்க. அதாவது அவங்க நேர்ல இருக்கிறாங்க, இந்த பக்கம் காசானா அந்த பக்கம் தான் இஸ்ரேல் இருக்கும். யாராவது மாத்தி உள்ளுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்களா, திருப்பியே அவங்கள அடிச்சுக்க முடியுமா? தப்பா சொன்னா கூட ஏதோ ஒரு ரீசன் லாஜிக்கா இருக்கணும். லாஜிக்கே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, காரி துப்புற மாதிரி பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு சொல்றதுதான் இந்த ட்ரம்புடைய நெத்தன்யாகுடைய வேலை. காசா விஷயத்துல சொன்ன அதே பொய், வேற எந்த பொய்யும் கூட இல்ல, பொய் கூட இவங்களுக்கு யோசிக்க தெரியாது பாவம். அதனால ட்ரம்ப் நேத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அது நாங்க தாக்கல, அதனால அந்த பழியை தூக்கி எங்க மேல போடாதீங்க அப்படின்னு இருக்காங்க. அங்க காசாவில இப்படி பண்ணிதான் பள்ளிகளுக்கு போக முடியாத நிலைமையில குழந்தைகளை ஆக்குனாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஈரான்லயே அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காமிச்சோம்ல அந்த போட்டோஸ் எல்லாம் வெளியே விட்டவங்களை என்ன பண்ணிருக்காங்க, கைது பண்ணி சிறையில போட்டிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம். கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து கான்பிடன்சியலா வச்சிருக்கோம், எதுக்கு தாக்குதல் நடத்தினதை இவங்க வந்து எடுத்து போடுறாங்க அப்படின்னு இருக்காங்க. பொதுவா வந்து நியூஸ வந்து இவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, தடையே பண்ணக்கூடாது. ஒரு நாடு வந்து கலவரத்துல இருக்குது, அந்த கலவரத்தை தடுக்கிறதுக்காக சில செய்திகள் வெளியே வராம இருக்கணும் அப்படிங்கறத பண்ணலாம். மத்தபடி இவங்க அடி வாங்கினதை மட்டும் வெளியே காட்டாம மத்தவங்க அடிச்சதை மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காமிச்சிட்டு இருக்காங்க. அதை மட்டும் பெருசா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? ஊடகத்துடைய தர்மத்தையும் மீறிதான் வந்து அந்த மக்களை செயல்பட வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து குற்றம் சாத்தி கொண்டு இருக்காங்க. அதுல ஒரு பெண்மணி இன்னைக்கு வெளுத்து வாங்கி விட்டாங்க. எதுக்காகன்னு பார்த்தா, பங்கர்ல போய் ஓடி ஒளிய போயிருக்காங்க. யாருன்னா அரபு பேசக்கூடிய மக்கள். அதாவது காசா வந்து எப்படி அங்க வந்து அரபு பேசக்கூடிய மக்கள் இருப்பாங்களோ, அதே மாதிரி இஸ்ரேல்லயும் அரபு பேசக்கூடிய மக்கள் தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அது முன்னாடி பாலஸ்தீனமா இருந்துச்சு. பாலஸ்தீனமா இருந்தா என்னவா இருந்திருக்கும்னா, அங்க வந்து அரபு பேசக்கூடிய முஸ்லீம் மக்கள் இருந்திருப்பாங்க. இன்னும் வந்து சொல்ல போனா வேற மதத்தினராக இருந்தாலும் அவங்களும் அரபு பேசுவாங்க. அதனால அரபு பேசக்கூடியவங்களை மட்டும் பங்கருக்குள்ள வந்து ஒளிய விடாம துரத்தி விட்டுருக்காங்க அங்க இருக்கக்கூடிய யூதர்கள். இவங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலையை செஞ்சனால அங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் வந்து இன்னைக்கு கிழிச்சு எடுத்திருக்காங்க. உயிர் போகக்கூடிய தருணத்துல கூட அரபியர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இனம் பாக்குறாங்க. நாங்க இஸ்ரேல்ல இருக்கோம்னா இஸ்ரேல சேர்ந்தவங்க தான். உடனே வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்னா ஒரு மாதிரி ஒதுக்குறது. இது வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல இந்த பிரச்சனை இருக்கு. முஸ்லீம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா போதும், முஸ்லீமை குறை சொல்றது, அதுக்கப்புறம் வந்து அந்த மொழியை பேசுறவங்களுக்கு குறை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குறது. அப்படி பார்க்கும்போது யூதர்கள் தான் என்ன பண்ணிருக்காங்க, அடுத்த நாட்டை வந்து பிடிச்சு வச்சு உட்காந்துருக்கானுங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மொழி வந்து இருக்கத்தான் செய்யும். அதுக்கு வந்து இவனுங்க என்னமோ அங்கிருந்து சவுதியில இருந்தோ இல்ல வந்து ஈரான்ல இருந்து வந்து குடியிருக்கிற மாதிரி வந்து என்ன பண்றாங்க, அந்த மக்களை ட்ரீட் பண்றாங்க. அத்தனைக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அரபு பேசக்கூடிய யூதர்களா இருந்திருக்காங்க, அரபு பேசக்கூடிய கிறிஸ்துவர்களா இருந்திருக்காங்க. அதை கூட புரிஞ்சுக்காம வந்து பங்கருக்குள்ள விடாம அவங்களை விரட்டி விட்டனால அது ஒரு பதற்றமாக ஆயிருச்சு. நைட் ஆயிட்டாவே பாத்தீங்கன்னா அவங்க தூங்குறதே கிடையாது. பங்கரே வீடு மாதிரி குடியிருந்து கொண்டு இருக்கிறாங்க. இது இல்லாம பகல்ல மட்டும் அவங்க நிம்மதியா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, பகல்லையும் எதுவுமே நிம்மதியா இல்ல. போர் நடக்கிறதுனால வேலையில எதுவுமே நடக்கிறது இல்ல. இந்த அரபு நாடுகள் கூட வந்து பாத்தீங்கன்னா இயல்பு நிலைக்கு வந்துருச்சு திரும்ப. ஆனா வந்து இந்த இஸ்ரேல் வந்து இயல்பு நிலைக்கு வரவே இல்லை. ஏன்னா அங்க தாக்குதல் இருந்து கொண்டே இருக்கிறதுனால இரவும் பகலும் வந்து அங்க முடங்கிதான் கிடக்குது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வாதாரத்துக்கே ரொம்ப ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இன்னும் அவர்களை தூங்க விடாம பாத்துக்கிறதுல ஈரானுக்கும் இஸ்புல்லாவுக்கும் நிறைய பங்கு இருக்கு. நைட் ஆனா நீங்க தூங்கக்கூடாது, அவ்வளவுதான். அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு வெறுப்பு வரும், ஒரு விரக்தி வரும். எதுக்காக இவனுக்கு போய் தேவையில்லாம ஈரானை அட்ராக்ட் பண்ணானுங்க அப்படின்னு தோணும். இது எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா காசாவிலயும் நடந்துச்சு. காசாவுடைய பிணைக்கைதிகள், அதாவது இஸ்ரேல்ல இருந்து பிணைக்கைதிகளை புடிச்சிட்டு போனாங்க பாருங்க. அந்த பிணைக்கைதிகளை மீட்கிறதுக்காக போராடும் போதுதான் வந்து என்னாச்சு, அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு அந்த இதெல்லாம் இருந்துச்சு. எதுக்காக இஸ்ரேல் போய் அவங்களை அடிச்சாங்க, இஸ்ரேல் வந்து என்ன பண்ணானுங்க நிறைய டைம், அதாவது இந்த தடவை போர் ஆரம்பிச்சது வேணா காசா மக்களா இருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் தான் வந்து அவங்களை அடிமைப்படுத்திட்டே இருந்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மேலதான் தப்புங்கிறது அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா யூத மக்களே போரிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஈரான் விஷயத்துல ரொம்ப நல்லா தெளிவா வந்து பார்த்தாவே தெரியுது. ஈரானுடைய விவகாரத்தை போய் வம்பிழுத்துட்டு வந்ததே இவனுக்குதான். சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்து விட்டானுங்க. 1.25 வருஷமா வந்து பேசாம இருந்த இஸ்புல்லாவை இழுத்து விட்டானுங்களேன்னு சொல்லிட்டு இப்ப மக்களுக்குள்ள ஒரு வெறுப்பு வருது. அந்த வெறுப்பு என்ன ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் போராட்டமா மாறும். போராட்டமானா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஈரான்ல என்ன நடந்துட்டு இருக்கோ அதே வந்து என்ன ஆகும், அங்கேயும் நடக்கும். போராட்டத்தின் காரணமா தான் அங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப அந்த பிரச்சனை இஸ்ரேலுக்குள்ளேயும் நடக்கும். இப்படியே போனா எத்தனை தடவை தான் ஒன்னால நாங்க அடி வாங்குறது? காசாட்ட வாங்கினோம், லெபனான்ட்ட வாங்கினோம், ஹவுதிஸ்ட வாங்கினோம், மறுபடியும் இப்ப முதல்ல இருந்து ஈரான்ட்ட வாங்குறோம், லெபனான்ட்ட வாங்குறோம்னு இப்படியே நாங்க வாங்கிட்டே இருப்போமான்னு சொல்லிட்டு நெத்தனியாக என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு துரத்தி விட்டுருவாங்க. இல்ல நாட்டை விட்டே என்ன பண்ணிடுவாங்க, துரத்திடுவாங்க. அந்த ஒரு நிலைமை வருவதற்கு இப்ப இது ஒரு காரணமா இருக்கு. இரவு முழுவதும் விடிய விடிய வான வேடிக்கை காமிச்சிருக்காங்க. இஸ்ரேல்லயும் பல இடங்கள் வந்து அழிக்கப்பட்டு தான் இருக்குது. அதை என்னதான் மறைச்சாலும் உலகம் அங்கங்க வெளியே வந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல கொஞ்சம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஒரு சப்போர்ட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க.